أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்னிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சுன்னாவை சலஃபுகள், அதாவது சஹாபாக்கள், தாபீன்கள், அத்பாவு தாபீன்கள், இவங்க எப்படி விளங்குனாங்களோ, எப்படி அதை நடைமுறைப்படுத்தினாங்களோ, செயல்படுத்தினாங்களோ, அந்த முறையில் தான் நாம் மார்க்கத்தை அணுகணும், விளங்கணும், நடைமுறைப்படுத்தணும் என்பதை குறித்து சில விவரங்களை நம்ம முதல் அமர்வில் பார்த்தோம். அதில் கடைசியாக மூன்றாவது ஒரு ஆதாரம் நான் தெரியப்படுத்தினேன். அது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا وَإِنْ تَوَلَّوْا فَإِنَّمَا هُمْ فِي شِقَاقٍ. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி சொல்கிறான், இவர்கள் மாறி அவர்களும், அதாவது யாரு அன்னைக்கு ஈமான் கொண்டு வராத மற்ற எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறான், இவங்களை மாதிரி அவங்களும் ஈமான் கொண்டு வந்தாங்கன்னா, சஹாபாக்களை மாதிரி மற்றவங்களும் ஈமான் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க நேர்வழியை போகலாம், நேர்வழியை அடையலாம். அப்படி இல்லைன்னா, அந்த மாதிரி ஈமான் கொண்டு வரலன்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகளிலும் பிளவுகளிலும் தான் அவங்க இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குர்ஆன் சுன்னாவை ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் எப்படி ஈமான் கொள்ளணும் என்பதை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தில் தெரியப்படுத்தலாம். இந்த அங்கீகாரத்தை, இந்த ஒரு சான்றை அல்லாஹ் வேற எந்த ஒரு கூட்டமைப்புக்கோ அல்லது ஒரு தலைவருக்கோ அல்லது தனி மனிதனுக்கோ தரல. இந்த ஜமாத்து மாதிரி யாரெல்லாம் ஈமான் கொண்டு வராங்களோ அவங்க வந்து நேர்வழியில் இருப்பாங்க, இந்த ஆலிம்சா மாதிரி யாரெல்லாம் ஈமான் கொண்டு வராங்களோ அவங்க நேர்வழியில் இருப்பாங்கன்னு சொல்ல. யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? சஹாபாக்களை தான் சொல்கிறான். அப்போ குர்ஆன் சுன்னாவில் சஹாபாக்களை வந்து நம்ம அணுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு ஆதாரத்தில் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ ஈமான் என்றால் வெறுமனே நான் வந்து கலிமா சொல்லிடுறேன், ரசூலுல்லாஹ் நபியா ஏற்றுக்கிறேன்றது மட்டுமல்ல, நாவினால மொழிந்து உள்ளத்தால் உண்மைப்படுத்தி உடல் உறுப்புகளால் செயல்படுத்துறதுக்கு பேர் தான் ஈமான். முழு இஸ்லாமும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அப்போ இஸ்லாத்தை அவங்க விளங்குற மாதிரி விளங்குன்றதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம். அடுத்து பாருங்க, நாலாவது ஒரு ஆதாரம். அல்லாஹ் குர்ஆன்ல 62வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல சொல்றான். சூரத்துல் ஜுமா 62வது அத்தியாயத்துல 2வது வசனம், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் சொல்றான், எழுத படிக்க தெரியாத உம்மி சமுதாயம், உம்மினா எழுத படிக்க தெரியாதவங்க அர்த்தம், அவங்கள்ட்ட இருந்து நாம ஒரு தூதரை அவங்கள்ட்ட இருந்தே அனுப்புறோம். அவர் என்ன செய்யறாரு? அவங்கக்கிட்ட அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுறார், அவங்கள பரிசுத்தப்படுத்துறார். மேலும் அவர்களுக்கு அல் கிதாப்னா குர்ஆன், அதையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அல் ஹிக்மான்னா சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இப்போ குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த நபி அந்த மக்களுக்கு கற்றுத் தருகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நமக்கு என்ன விளங்குது? இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்தோம்னா, சஹாபாக்கள் மார்க்கத்தை எங்கிருந்து எடுத்தாங்க? ரசூலாட்டு எடுத்தாங்க. ரசூலாட்டு மார்க்கத்தை அவங்க பெற்றவங்க, ரசூலாட்டு மார்க்கத்தை அறிந்து கொண்டவங்க, ரசூலாட்டு இந்த மார்க்கத்தை கத்துக்கிட்டவங்க. மற்றவங்களை காட்டிலும் அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை நல்ல முறையில் விளங்க முடியும். மார்க்கத்தை மற்றவங்களை விட யார் மிக சரியா விளங்க முடியும்? சஹாபாக்கள் தான். ஏன்? நேரடியாவே ரசூலாட்டு மார்க்கத்தை எடுத்தவங்க, நேரடியாக ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை கத்துட்டோம். மற்றவங்களோட அவர்கள் தான் மார்க்கத்தை நல்ல விளங்க முடியும் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா, நாம இத்தனை 1400 வருஷத்துக்கு பிறகு ஒரு குர்ஆன ஒரு ஆயத்தையோ ஒரு ஹதீஸையோ படிச்சு நம்ம ஒரு விஷயத்தை விளங்குறத விட, இந்த குர்ஆனும் சுன்னாவும் யார் மீது இறங்கியதோ, யார் எடுத்து இந்த உம்மத்துக்கு சொன்னாங்களோ அந்த ரசூலுல்லாஹ்ட்ட யார் மார்க்கத்தை நேரடியாக எடுத்தவங்க? சஹாபாக்கள். அவங்க தான் நல்லா விளங்குவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் மத்தியில அவங்க வந்து கொள்கை விஷயம் அவங்கள கருத்து வேறுபாடு பார்க்க முடியாது. ஈமான் சார்ந்த விஷயங்கள்ல சஹாபாக்களுக்குள்ள 10 கருத்து, அதே மாதிரி தெளிவான நஸ்ஸுடைய ஆதாரங்களுடைய விஷயத்துல சஹாபாக்களுக்குள்ள 5 விஷயமான கருத்து வேறுபாடு அப்படிலாம் இல்லை. கருத்து வேறுபாடு இருந்துச்சு. எந்த விஷயத்துல? இஜ்திஹாத் சார்ந்த விஷயங்கள். இஜ்திஹாத்னா என்ன? மார்க்கத்துல ஆதாரங்கள் இருக்கும்,
தெளிவாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது மாதிரி விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி அக்கீதா சார்ந்த விஷயங்கள்லையோ அது அக்கீதால அடிப்படையான அம்சங்கள்லையோ அல்லது தெளிவான நசுடைய விஷயங்கள்லயோ அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடே கிடையாது. அப்போ சஹாபாக்கள் நேரடியா ரசூலாட்டிருந்து மார்க்கத்தை எடுத்தவங்க. ஆகவேதான் அவங்க விளங்குன மாதிரி விளங்கணும்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, 5வது ஒரு ஆதாரம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 82வது வசனத்தை சொல்றோம். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானு பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமான அநீதியோடு கலக்கலையும் அப்படிப்பட்டவங்க அபயம் பெற்றவர்கள், அவர்கள் தான் நேர்வழியில் இருக்கிறாங்க. 6வது அத்தியாயத்துல 82வது வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் ஈமான் கொண்டு அந்த ஈமான அநீதியோட கலக்காம இருக்கிறாங்களோ அவங்க தான் அபயம் பெற்றவங்க, அவங்க தான் நேர்வழியில் இருக்கிறோம். இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டுட்டு ஈமான எந்த ஒரு அநீதியோட கலக்காம இருந்தா அவங்க தான் நேர்வழியில் இருக்கிறாங்க, அவங்க தான் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னா, மனுஷன்ற அடிப்படையில நாம ஈமான் கொண்டதுக்கு போறோம், ஏதாவது தவறு செஞ்சிருவோம் தானே, ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருவோம் தானே, ஏதாவது ஒரு அநீதி செஞ்சிருவோம் தானே, அப்ப எப்படி நாங்க நேர்வழியில் இருக்க முடியும்? அப்ப நாங்களாம் நேர்வழியில் இருக்க முடியாதா? எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று கேட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்க பாருங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானுஹும் பிதுல்மி, துல்ம்னா என்ன? டிக்ஷனரி போய் நீங்க பாத்தீங்கன்னா துல்ம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அநீதி, பாவம் என்று அர்த்தம். அப்போ அநீதி பாவம்னா பொதுவான பாவம் விளங்கிட்டாங்க. அப்ப அதனாலதான் ஈமான் கொண்டு பாவமே செய்யக்கூடாதுல, அது எப்படி செய்யாம இருக்க முடியும்? மனுஷன் அடிப்படையில் ஏதாவது சந்தர்ப்பம் செய்யதான் வேண்டி வரும் என்று கேட்கிறாங்க ரசூலாட்ட. ரசூலா அவங்க விளக்குறாங்க. என்ன விளக்குனாங்க? இந்த வசனத்துல அல்லாஹ் அநீதி என்று சொல்வது எல்லா பாவத்தையும் குறிக்கல. எந்த பாவத்தை குறிக்குது? லுக்மான் என்ற அறிஞர் தன் மகன்கிட்ட சொன்னாங்களே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க்கு தான் மாபெரும் அநீதியாகும்னாங்களே, அந்த ஷிர்க்குன்ற பாவத்தை குறிக்கும். அப்ப ஈமானை கொண்டுட்டு ஈமானோட ஷிர்க்கை கலந்துட்டா அவங்க நேர்வழியில் இருக்க முடியாது, அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதை விளக்குறாங்க. இந்த இடத்துல அநீதி என்பது ஷிர்க்கை குறிக்குது. நீங்க அரபி டிக்ஷனரியை பொருட்டு பாத்தீங்கன்னா துலும் அநீதின்ற வார்த்தைக்கு ஷிர்க்குன்னு அர்த்தம்லாம் கிடையாது, இணை வைத்தல் அப்படின்னு அர்த்தம்லாம் கிடையாது, பாவம் அநீதி அப்படின்னு அர்த்தம். அப்ப ரசூல் என்ன பண்றாங்க? இந்த இடத்துல அநீதி என்பது ஷிர்க்கை குறிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, இந்த சம்பவத்துக்கு நமக்கு என்ன விளங்குதுன்னா, சஹாபாக்களுடைய தாய்மொழி என்னவா இருந்துச்சு? என்ன மொழி? நம்ம தாய்மொழி அரபி. அவங்களாலேயே குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை என்ன செய்ய முடியல, சரியா விளங்க முடியல. நீ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, வேர்ட் டு வேர்ட் நாங்கள் குர்ஆன்ல வார்த்தைகள்ல இருந்து வார்த்தையை என்ன செய்வோம், கற்றுக்கொள்ள போறோம். சில பேர் வந்திருக்கிறாங்க, குர்ஆனுடைய இந்த வசனத்தை அந்த பொருள் படிச்சா நமக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு. தாய்மொழி அரபி, அவங்களாலே ஒரு சில வசனங்களை புரிய முடியல. ஏன்? குர்ஆனை விளங்குறதுக்கு என்ன தேவை? குர்ஆனை விளங்குறதுக்கு என்ன தேவை? எப்படி விளங்குவோம் குர்ஆன்? யாருக்கா தெரியுமா? குர்ஆனை எப்படி நமக்கு புரியணும், எப்படி நம்ம விளங்கணும் குர்ஆன்? அது விளங்குறதுக்கு முறை என்ன? எப்படிலாம் விளங்கணும் குர்ஆன்? யாருக்கு தெரியும்? குர்ஆனை கொண்டு விளக்கம் பார்க்கணும். குர்ஆனுக்கு எதை கொண்டு பார்க்கணும்? ஹதீஸை கொண்டு விளக்கம் பார்க்கணும். குர்ஆனுக்கு எதை கொண்டு விளக்கம் பார்க்கணும்? சஹாபாக்களுடைய கூற்றுகளை கொண்டு பார்க்கணும். குர்ஆனுக்கு தாபிகளுடைய கூற்று கொண்டு பார்க்கணும். குர்ஆனுக்கு விளக்கத்தை எங்கிருந்து பார்க்கணும்? அரபி மொழியிலிருந்து பார்க்கணும். வெறும் அரபி மொழியை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது? குர்ஆனை விளக்கிட முடியாது. உதாரணத்துக்கு பாருங்களேன், அஹத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குல் வல்லாஹு அஹத், ஒருவன். யார் ஒருவன்? அல்லாஹ். சரி. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இந்த இடத்துல அஹத் என்பது யாரை குறிக்குது? இந்த இடத்துல அஹத் யாரை குறிக்குது? எல்லாம் செய்ய தப்பு அந்த இடத்துல இறைவன், அது இறைவனை குறிக்கல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ன அர்த்தம்? அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. அஹத்ன்றது அங்க எந்த ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் வரும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல அல்லாஹ்னு அர்த்தம் போட்டுப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அர்த்தமே தப்பு, புரிதலே தப்பு, தப்பான அர்த்தம், தப்பான அக்கீதா வந்துடும் அந்த இடத்துல.
அப்போ அஹதுனா எல்லா இடத்துலயும் வந்து அஹதுனா ஒருவன் அர்த்தம். எல்லா இடத்துலயும் அது ஒருவன்றது அல்லாஹ் குறிக்காது. சில இடத்துல அல்லாஹ் குறிக்கும், சில வேற பொருளை குறிக்கும். அப்போ வெறுமென குர்ஆனுக்கு சில பேர் என்ன பண்றாங்க, குர்ஆனுக்கு வாக்கியங்களை விளங்கி கொண்டால் விளங்கி கொண்டால் விளங்க முடியாது. குர்ஆனை விளங்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அப்படிதான் விளங்கும். அப்ப பாத்தீங்கன்னா சஹாபாக்களுடைய தாய்மொழி அரபியா இருந்தும் கூட அவங்களால என்ன செய்ய முடியும், அந்த வசனத்தை முறையா விளங்க முடியல. அப்ப என்ன தேவைப்படுச்சாங்க, புரிதல் தேவைப்படுச்சு. அப்ப நமக்கு இன்னொரு விஷயத்தை விளங்குறோம். என்ன, சஹாபாக்களுக்கு எங்கெல்லாம் குர்ஆன்ல இருந்தும் சுன்னாவில இருந்தும் ஒரு விஷயத்துல தெரிவு இல்லையோ எங்க வந்தாங்க, உடனே யார்கிட்ட வந்தாங்க, ரசூலாட்ட வந்தாங்க. எங்கெல்லாம் தெளிவு தேவையோ அவங்க என்ன பண்ணாங்க, சஹாபாக்கள் ரசூலாட்ட நிற்பாங்க. இதுக்கு என்ன விளக்கம், இந்த வசனத்தை எப்படி புரியணும். ஆயிஷா கேட்கறாங்க பாருங்க, குர்ஆன்ல வசனம் மறக்குது, அந்த வசனத்தை பத்தி கேட்பாங்க. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க வந்து நல்ல காரியங்களை செஞ்சு கூட அவங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுவாங்கன்னு சொல்றது பக்கத்துல ஒரு வசனம் வரும். அப்ப இந்த வசனத்தை பத்தி ஆயிஷா கேட்பாங்க, இவங்க யாரு, திருடியவர்களா அல்லது விபச்சாரம் செஞ்சவர்களா, மது அருந்தியவர்களா, பாவம் செஞ்சவங்களா, யாரை பத்தி இங்க அல்லாஹ் பேசுறான். அவங்க வந்து பயப்படுவாங்க, நல்லது செஞ்சு கூட பயப்படுவாங்க, யாரை பத்தி எல்லாம் பேசுறான். அப்ப ரசூலா சொல்லுவாங்க, யா இப்னத்து சித்திக், சித்திக்குடைய மகளே, இங்க அல்லாஹ் யாரை பத்தி பேசுறான் தெரியுமா, நல்ல அமல்களை செஞ்சுட்டு இது அல்லாஹ் ஏத்துக்குவானா இல்லையான்னு பயப்படுவாங்களே அவர்களை பற்றி அல்லாஹ் இங்க பேசுறான்னு. அப்ப சஹாபாக்களுக்கு விளக்கம்னு தேவை, அங்க போறாங்க, ரசூலாட்ட போறாங்க. ரசூல்லாவுடைய மரணத்துக்கு அப்புறம் பாருங்க, ரசூல்லாவுடைய மரணத்துக்கு அப்புறம் அன்று வாழ்ந்த மக்களுக்கு, தாபீன்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல மார்க்கத்துல தெளிவு வேணா அவங்க எங்க போனாங்க, சஹாபாக்கள்கிட்ட வந்தாங்க. பாருங்க, நீங்க சஹீஹ் முஸ்லிம்ல பாத்தீங்கன்னா முதல் ஹதீஸ் வரும். அந்த ஹதீஸ்ல யஹ்யா இப்னு யாமுர், ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான், இந்த ரெண்டு பேருமே தாபீன். தாபீன்னா யாரு, சஹாபாக்களுக்கு அடுத்த ஜெனரேஷன். அதுல காஃபிர்லாம் கூட வருவாங்க. ஆனா தாபீன்றது யாரை குறிப்பிடனா, யார் சஹாபாக்களை பார்த்து ஈமான் கொண்டு அதே முறையில ஈமானோட மரணிச்சா அவரோட தாபீன். அப்ப அந்த ரெண்டு பேர் வர்றாங்க, வந்து ஈராக்ல இருந்து வந்து உம்ரா செய்யறாங்க. மக்காவில் செஞ்சுட்டு அப்துல்லா பின் உமர் என்ற சஹாபியை சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, எங்க ஈராக் நாட்டுல மஅபத் அல் ஜுஹ்னின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, இன்னல் அம்ர உன்ஃபுன், காரியங்கள் எல்லாம் அப்படியே நிகழுது, விதிலாம் ஒண்ணு கிடையாது, விதியெல்லாம் கிடையாது, விதிலாம் இல்ல, ஒரு விஷயம் நடந்ததுக்கு போறதும் அல்லாஹ்க்கே தெரியும், அதனால விதியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவன் மறுக்கிறான். அவனை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அப்துல்லா பின் உமர் என்ற சஹாபி என்ன சொல்றாங்கன்னா, நான் அவனை விட்டு விலகியவன், நான் அவனை விட்டு பரிசுத்தமானவன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவர் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செஞ்சாலும் விதியை நம்பலன்னு சொன்னா அல்லாஹ் அந்த தர்மத்தை ஏத்துக்கிடவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னுடைய தந்தை சொன்னாங்க, ஒரு மனிதர் ரசூலாட்ட வந்தாங்க, வந்து இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க, ஈமான்னா என்னன்னு கேட்டாங்க, எஹ்சான்னா என்னன்னு கேட்டாங்க, கியாமத்தினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அது ஹதீஸ் ஜிப்ரீல் இருக்கு பாருங்க, அதை எடுத்து சொல்லுவாங்க. அப்ப இந்த நமக்கு என்ன விளங்குதுன்னா, சஹாபாக்கள் உயிர் வாழும் போது எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் அன்று வாழ்ந்தவங்க யார்கிட்ட போனாங்க, தாபீன்கள் யார்கிட்ட போனாங்க, சஹாபாக்கிட்ட போனாங்க. அப்போ இதைத்தான் பாருங்க ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. என்ன முன்னறிவிப்பு, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், அன்-நுஜூமு அமனத்துல் லிஸ்ஸமா, நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஃபஇதா தஹபத்தின் நுஜூம் அத்தஸ்ஸமாஅ மா துவா, எப்போது நட்சத்திரங்கள் சென்று விடுமோ அப்போதே வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துடும். என்ன அர்த்தம்னா, நட்சத்திரங்கள் குறைய குறைய, அதனுடைய ஒளி குறைய குறைய கியாமத்தினால் நெருங்கும். இது ஒரு அடையாளம். நட்சத்திரங்கள் என்பது பிரகாசமானது, அது கியாமத்தினால் நெருங்க நெருங்க அதனுடைய பிரகாசம் ஒளி குறைந்து விடும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பா இருக்கு. எப்ப நட்சத்திரங்கள் சென்று விடுமோ அப்போதே வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துடும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஅன அமனத்துல் லிஅஸ்ஹாபி, நான் எனது சஹாபாக்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஃபஇதா தஹப்து அத்தா அஸ்ஹாபி மா யுஅதூன், எப்போது நான் சென்று விடுவேனோ, நான் மௌத்தா போயிடுவேனோ அப்போதே எனது சஹாபாக்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துடும். ரசூலுல்லாஹ் உயிர் வாழ்ற வரைக்கும் தன்னை நபின்னு வாதிட்டு எவனும் வந்து பிரச்சனை பண்ணல. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜக்காத்துன்ற கடமையெல்லாம் நாங்கள் தரமாட்டோம்னு யாரும் மறுக்கல. ரசூலுல்லாஹ் உயிர் வாழ்ற வரைக்கும் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் வரல. ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு அப்புறம் சில பேர் ஜக்காத்துன்ற கடமை மறுத்தாங்க, சில பேர் ஜக்காத்தை தரமாட்டோன்னு மறுத்தாங்க, சில பேர் தன்னை நபின்னு வாதிட்டாங்க.
அப்ப ரசூல்லா இந்த உம்மத்துல இருக்கிற வரைக்கும் சஹாபாக்கள் எந்த விதமான கொள்கை குழப்பங்கள் இல்லாம பாதுகாப்பா இருந்தார். அடுத்து பாருங்க, ரசூலா சொல்றாங்க, வ அஸ்ஹாபி அமனத்துன் லி உம்மதி ஃபஇதா ذهب அஸ்ஹாபி அத்தா உம்மதி மா யுஅதூன். எனது சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க, எனது சஹாபாக்கள் எனது உம்மத்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. எப்போது என்னுடைய சஹாபாக்கள் சென்று விடுவார்களோ என்னுடைய உம்மத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துடும். சஹாபாக்கள் உயிர் வாழ்ற வரைக்கும் என்னென்ன கொள்கை குழப்பங்கள்லாம் வச்சோ அது அடங்கி இருந்தது, மீதியும் ஆவல. அப்துல்லா பின் சபா ஒரு பக்கம் ஃபித்னா பண்ணான், இன்னொரு பக்கம் விதியை மறுக்கக்கூடிய கூட்டம் ஃபித்னா பண்றாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹவாரிஜர்களுடைய ஃபித்னா. இதெல்லாம் என்ன, மக்கள் இதுதான் தவறு, இது குழப்பம், இது மார்க்கத்துக்கு முரணானவங்க, இப்ப போகக்கூடிய பாதை தவறு என்பதை சஹாபாக்களை பார்த்து அடையாளப்படுத்திட்டாங்க. சஹாபாக்களோடு பாதுகாப்பா இருந்துட்டாங்க. சஹாபாக்கள் சென்றதுக்கு அப்புறம் உம்மத்துக்கு வாக்களிக்கப்பட்டு வந்துருச்சு. என்ன, பல குழப்பங்கள். முஸ்லீம் என்ற பெயரை வச்சுட்டு விதியை மறுக்கிறவங்க உருவானாங்க. முஸ்லீம் என்பதற்குள்ளே இருந்து ஷியா கொள்கை, முஸ்லீம்களிடையே ஹவாரிஜிகள் கொள்கை, முஸ்லீம்களிடையே மோத்தசிலாக்கள் கொள்கை, முஸ்லீம்களிடையே ஜஹ்மியாக்களுடைய கொள்கை, இப்படி பல கொள்கைகள், பல தடுமாற்றங்கள் வர ஆரம்பிச்சு. சஹாபாக்கள் இதுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. அதனால தான் எந்த ஒரு பிரச்சனை வரும்போது சஹாபாக்கள் இருக்கமோ, தாபிகள் யார்கிட்ட போனாங்க, சஹாபாக்கள்கிட்ட போனாங்க. அப்போ ரசூல்லா இதை பாதுகாப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வெறுமனே குர்ஆனை சொல்லிட்டு போலாம் தானே, எதுக்கு சொன்னாங்க? அது காரணம் தான், திரும்ப திரும்ப சொல்றோம். சஹாபாக்களுக்கு வஹி வராது. சஹாபாக்களுக்கு வஹி வருமா? வஹி யாரா வரும்னு சொல்ல முடியுமா? எல்லாவுக்கு தான் வஹி வரும். ஆனா எந்த வஹி வந்துச்சோ அந்த வஹி யாரை பின்பற்ற சொல்லுது? சஹாபாக்கள். எந்த வஹி வந்துச்சோ அந்த வஹி யார மாதிரி மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த சொல்லுது? சஹாபாக்கள். எந்த வஹி இறங்குச்சோ அந்த வஹி யார மாதிரி மார்க்கத்தை அணுக சொல்லுது? சஹாபாக்கள் மாதிரி. விளங்குதுங்களா? அப்ப ரசூலுடைய இந்த ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை முன்னிலைப்படுத்தி இந்த உம்மத்துக்கு என்ன செய்யறாங்க, இவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. அதனால தான் இஸ்லாமிய உம்மத்துல நேர்வழியில செல்லக்கூடிய கூட்டம் எல்லாருமே, தாபீன்கள்ல இருந்து கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா கூட்டங்களுமே சஹாபாக்களுடைய அந்த புரிதலை எடுப்பாங்க. வழி தவறி அவங்க தவறான போதையில போறவங்க தான் அந்த விளக்கங்களையோ அவங்களுடைய புரிதலையோ அவங்களுடைய அணுகுமுறையை எடுக்காம புறத்தள்ளுவாங்க அப்படின்றத நாம பார்க்கலாம். அப்ப குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு சஹாபாக்களுடைய புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதற்கு இந்த ஆதாரங்களை பார்த்தோம். இதுவரைக்கும் எத்தனை ஆதாரம் பார்த்தோம்? இதுவரைக்கும் எத்தனை ஆதாரங்களை பார்த்துருக்கோம்? ஆறா? ஆறா? அஞ்சா? சொல்லுங்க, என்னென்ன ஆதாரம்? முதல்ல 4ல 115 பார்த்தோம். அடுத்து அப்புறம் 9வது அத்தியாயத்துல 100வது வசனம் பார்த்தோம். அடுத்து 3வது ஆதாரம் 2வது அத்தியாயத்துல 137வது வசனம் பார்த்தோம். அடுத்து 4வது 62வது அத்தியாயத்துல 2வது வசனம் பார்த்தோம். 5வது 6வது அத்தியாயத்துல 82வது வசனம் பார்த்தோம். அடுத்து பாருங்க 6வது என்ன, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல 158வது வசனம் சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், ஸஃபா மற்றும் மர்வா இந்த 2 மலையும் அல்லாஹ்வுடைய அந்த அடையாள சின்னங்களாகும். ஷஆயிர்னா அடையாள சின்னங்கள். எனவே யார் ஒருவர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வாரோ அவர் அந்த 2 மலைகளுக்கு மத்தியில, சஃபா மர்வாவுக்கு மத்தியில தொங்குவாட்டம் போடுவதில் அவர் மீது குற்றம் இல்லை. சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. யார் ஒருவர் இந்த ஹஜ்ஜையும் உம்ராவை செய்கிறாரோ அவர் சஃபா மர்வாவுக்கு மத்தியில தொங்குவாட்டம் போடுவதில் அவர் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்றோம். ஒரு காரியத்தை குறிப்பிட்டு இந்த காரியத்தை நீங்கள் செய்வதில் குற்றம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த காரியத்தை செய்யவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? கடமை இல்ல. இப்போ மார்க்கத்துல சஃபா மர்வாவுக்கு மத்தியில ஹஜ்ஜை உம்ராவை செய்யறாங்கன்னா தொங்கோட்டம் ஓடுறது கட்டாயமா இல்லையா, வாஜிபா இல்லையா, அவசியமா செய்தாகும். இப்படி செய்யலன்னா உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அல்லாஹ் சொல்றான் அவசியம் இல்லை. அப்ப இது என்ன அர்த்தம் பாருங்க. இது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வருது. மஸ்ரூக் என்ற ஒரு தாபி
அவங்க என்ன பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி வசனத்தை சொல்றான், தொங்கு ஓட்டம் போடுவதில் குற்றம் இல்லைன்றான், அப்போ ஓடாம இருக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு புரியுது கேட்டாங்க. அப்போ ஆயிஷா சொல்றாங்களா, நீங்க தப்பா விளங்கிட்டீங்க, இந்த வசனம் எப்ப தெரியுமா இருந்துச்சு, ஆரம்பத்துல அன்சார்கள் மதீனாவாசிகள் உம்ரா ஹஜ்ஜி செய்ய வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சஃபா மருவா அந்த மலைக்கு பக்கத்துல வருவாங்க, சஃபா மலை. அந்த மலை பக்கத்துல நாயிலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வ சிலை இருந்துச்சு. அங்க நின்றுட்டு நேர்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் தான் ஓட ஆரம்பிப்பாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனசுல அது உறுத்தலா இருந்துச்சு, நம்ம பண்ணுமே அப்படின்ற மாதிரி உறுத்தலா இருந்துச்சு. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான், சஃபா மருவா என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், எனவே நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவை செஞ்சீங்கன்னா அவற்றுக்கு மத்திய தொங்கு ஓட்டம் போடுறதுனால உங்களுக்கு மீது குற்றம் எதுவும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப சொல்லப்பட்டதுக்கான பின்னணி என்ன, காரணம் என்ன, என்ன காரணம், அங்க ஒரு சிலை முன்னாடி இருந்துச்சு, ரசூல்லா வந்தாங்க, எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க. இப்ப இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன, அது உறுத்தலா தெரிஞ்சிச்சு, அவங்கள பத்தி தான் இந்த வசனம் பேசுது. அப்ப இதைத்தான் சொல்லுவாங்க, குர்ஆன்ல சில வசனம், எல்லா வசனங்களும் இல்ல, சில வசனங்களுக்கு இந்த வசனம் இறங்குறதுக்கான பின்னணின்னு சொல்லி காரணம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் யாருக்காவது தெரியுமா, என்ன சொல்லுவாங்கன்னு, என்ன சொல்லுவாங்க, சபபுல் நுசூல். சபப்னா காரணம், நுசூல்னா இறங்குதல், இறங்குதலுக்கான காரணம், இந்த குர்ஆன் வசனம் இறங்குறதுக்கான காரணம் சபபுல் நுசூல். அப்போ குர்ஆன்ல சில வசனங்களுக்கு அந்த இறங்குறதுக்கான காரணத்தை சொல்லுவாங்க. அந்த காரணத்தை நம்ம அறியலன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, வசனத்தை முறையா தப்பு தவறமா தான் விளங்கும், முறையா விளங்க முடியாது, சரியா விளங்க முடியாது. இப்போ இந்த வசனம் தப்பா தான் விளங்கும். சஹாபாக்கள் விளக்கலாம் தேவையில்லை, நம்மளே நேரடியாக குர்ஆன் சில விளங்கலாம்னா இந்த குர்ஆன் இலக்க அருளப்படுறதுக்கான காரணம் சொல்லி சில வசனங்கள் புகாரி போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கலாம். இந்த வசனம் இதுக்காக தான் இறங்குச்சு காரணத்தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த காரணம் தெரியாம நம்ம என்ன செய்ய முடியாது, ஒழுங்கா முறையா விளங்க முடியாது. அப்ப சஹாபாக்கள் விளக்கம் தேவைன்னு சொல்றவங்க நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த வசனத்தை நீங்க எப்படி விளங்குவீங்க, நீங்க எப்படி பொருள் கொடுப்பீங்க? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வரலாற்று தகவல்கள், அது வரலாற்று தகவல் எடுக்கலாம்ல, எடுக்காம இருக்கலாம் தானே, எடுக்கணும் அவசியம் ஒன்றும் இல்லை தானே, அப்புறம் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்குறோம். அப்போ குர்ஆன் சுன்னாவை விளங்குறதுக்கு சஹாபாக்களுடைய புரிதல் மிக மிக அவசியம் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். அடுத்து பாருங்க, ஏழாவது ஒரு ஆதாரம் என்னன்னா, இஸ்லாமிய நூல்கள்ல குர்ஆனுடைய தஃசீர்களாக இருக்கட்டும், ஹதீஸ் கிரந்தங்களாக இருக்கட்டும், இந்த நூல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஹதீஸுகளோடு சஹாபாக்களுடைய விளக்கத்தையும் நடைமுறையும் சேர்த்து பதிவு செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், ஹதீஸ் கலையில இமாம் யாரு, ஹதீஸ்லயே துறையில இமாம்னு சொன்னா யாரை சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், யாரு, இமாம் புகாரி. ஏன் அவங்களுக்கு இந்த பேர் வச்சு தெரியுமா, எதனால? இஸ்லாமிய உம்மத்துல இது வரைக்கும் அவங்கள மாதிரி ஹதீஸ் துறையில சாதனை செஞ்ச ஒரு நபர் கிடையாது. அவங்களுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்களுக்கு அடுத்துதான், அவங்க தான் நம்பர் 1. அப்போ சஹீஹ் புகாரியை அவங்க தொகுத்தாங்க, அதுல சரியான ஹதீஸ்களை மட்டும் தான் பதிவு செய்வேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய குர்ஆனுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நூல்கள்லயே குர்ஆனுக்கு அப்புறம் மிகப்பெரிய அந்தஸ்து பெற்ற நூல் இது சஹீஹ் புகாரி. ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்குது, சரியான ஹதீஸ்கள் இருக்குது. அதுல இமாம் அவர்கள் பாடத்தலைப்பு கொண்டு வர்றாங்க. என்ன பாடத்தலைப்புன்னா, இதா பார்த்தஹுல் ஈத் யுஸல்லி ரகாத்தைன், ஒருவருக்கு ஈது தொழுகை தவறிட்டுன்னு சொன்னா அவர் அது போன்றது 2 ரக்காத்துகளை தொழுது கொள்ள வேண்டும். பாடத்தலைப்பு என்ன, நீங்க புகாரி நூலை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இமாம் புகாரி ஒரு குர்ஆன் ஆயத்தையோ ஒரு ஹதீஸோ வருதுன்னா அதுக்கு ஒரு பாடத்தலைப்பு வைப்பாங்க. என்ன பாடத்தலைப்பு ஏன் வைப்பாங்க தெரியுமா? ஏன் பாடத்தலைப்பு வைப்பாங்க யாருக்காச்சும் தெரியுமா? புகாரி இமாம் பாடத்தலைப்பு வச்சு அதுக்கப்புறம் ஹதீஸை கொண்டு வருவாங்க. சொல்லுவாங்க ஃபிக்ஹுல் புகாரி ஃபீ தர்ஜிமத்தி அபுவாபி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஃபிக், அந்த சட்ட நுணுக்கங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாடத்துக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா அதை பத்தி நம்ம அறிஞ்சுக்கலாம். இது ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாது போர்க்களத்துக்கு போறதா இருந்ததுன்னா என்ன செய்வாங்க, குதிரைகளுக்கு பயிற்சியை கொடுப்பாங்க. பயிற்சியை கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு இடம் சனாய் என்ற இடத்துல இருந்து மஸ்ஜிது பனி சுரை, ஒரு இடம் பேரு, மஸ்ஜிதுக்கு பேரு மஸ்ஜிது பனி சுரை, அங்க ஒரு பள்ளி இருந்துச்சு மதீனாவுல.
ரசூல் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வரைக்கும் அந்த இது வைப்பாங்க, பயிற்சிக்காக வேண்டி அந்த ஓட்டப்பந்தய மாதிரி குதிரையில வைப்பாங்க. இந்த ஹதீஸ எல்லா இமாம்களும் எந்த பாடத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறாங்க? எந்த பாடத்தை கொண்டு வந்திருக்காங்க? ஜிஹாது போர்க்களத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எந்த பாடத்துல கொண்டு வந்தாங்க? கிதாபுல் ஜிஹாத் என்ற பாடத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ கிதாபுல் மசாஜித் என்ற பாடத்துல கொண்டு வந்தாங்க. மஸ்ஜிதுகள் பற்றிய பாடம் தலைப்பு கொண்டு வந்தாங்க. ஏன் சொல்லுங்க? அதுல ஒரு வார்த்தை வருது, ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இருந்து மஸ்ஜிது பனி ஜுரைத் என்கின்ற பள்ளி வரைக்கும் ஓட விட்டாங்க. அப்ப பள்ளிகளுக்கு பெயர் சூட்டலாம் அப்படின்னு ஒரு தலைப்பு. எந்த அளவு நுணுக்கம் பாருங்க. அப்போ அந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பாட தலைப்பு வைக்கிறாங்கன்னா ஒண்ணு குர்ஆன் ஆயத்தை அதுக்கு ஆதாரமா சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பாட தலைப்புக்கு ஹதீஸ சட்டத்தை ஆதாரமா சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சஹாபாக்கள் தாபீங்களுடைய நடைமுறைய பாடமா சொல்லுவாங்க. இங்க பாட தலைப்பு வைக்கிறாங்க. என்ன பாட தலைப்பு சொன்ன நானே? ஒருவருக்கு பெருநாள் தொழுகை தவறிவிட்டால் அது போன்று 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ள வேண்டும் பாட தலைப்பு. இது கீழே பாத்தீங்கன்னா தகவலை பதிவு செய்யறாங்க. ரசூலா தொட்டு ஹதீஸ் இல்ல, குர்ஆன் ஆயத்து இல்ல. என்ன பதிவு செய்யறாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை தொழுகை தவறிவிட்டது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஜாதியான்ற இடத்துல இருக்கும் போது அவங்களுக்கு பெருநாள் தொழுகையை விட்டு விடுபட்டுச்சு, தவறிடுச்சு. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களையும் அடிமைகளையும் அழைத்து பெருநாள் தொழுகையை போன்று 2 ரக்காத்துகள் தொழுவித்தார்கள் என்ற சம்பவம். அப்போ சஹாபாக்கள் விளக்கத்துக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. குர்ஆன் சொன்னா குர்ஆன் சொன்னா குர்ஆன் சொன்னான்னா இதெல்லாம் ஏன் பதிவு செஞ்சாங்க? அப்துல்லா பின் குர்ஆன் தஃப்சீரை நீங்க பாத்தீங்கன்னா அப்துல்லா பின் அப்பாஸுடைய அவ்வளோ விளக்கங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. எல்லா இமாமும் ஏன் பதிவு செஞ்சாங்க? அதுதான் நம்ம சொல்றோம். குர்ஆன் ஹதீஸ் 2 தான் ஆதாரம், 3வது ஆதாரம் கிடையாது. ஆனா அந்த 2 ஆதாரங்களை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான புரிதல் ஃபஹ்மு ஸலஃப்ல தான் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அதுதான் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா வழி தவறிய கூட்டங்களும் வழி தவறதுக்கான காரணம் என்ன? குர்ஆன் ஹதீஸ் 2 அடிப்படை எடுத்துட்டாங்க. 3வது முக்கியமான இந்த அடிப்படை விட்டாங்க. அது என்னது? என்னது? சஹாபாக்களுடைய புரிதல். அதை விட்டதுனால தான் அவங்க வழி தவறி போனாங்க. அப்ப யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய விளக்கத்தின்படி விளங்குறாங்களோ, அந்த முறையில அணுகுறாங்களோ, அவங்க சரியான பாதையில பயணிப்பாங்க. யார் ஒருவர் அதை விடுறாங்களோ அவங்க அந்த 72 கூட்டத்தை ஏதாவது கூட்டத்தில் தான் இருப்பாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம், தமிழக மக்கள் மத்தியில நம்ம மன்ஹஜ் ஸலஃப்னு சொன்னா ஏதோ ஒரு அரபி பேர் மாதிரி புதுசா கிளாஸ் நடத்துறாங்க போல, அரபி கிளாஸ் ஏதோ புக்கு போடுறாங்க போல. மன்ஹஜ் ஸலஃப்னு சொன்னா ஏதோ புதுசா தோப்பு போட்டு வந்து ஏதோ சொல்லுவாங்க போல. மன்ஹஜ் ஸலஃப்னா ஏதோ புதுசா உளறாங்கன்ற மாதிரி சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இஸ்லாம்னு சொன்னா நேர்வழின்றோம்ல, அந்த நேர்வழிக்கான இன்னொரு பேர் தான் மன்ஹஜ் ஸலஃப். இஸ்லாம் வேற, மன்ஹஜ் ஸலஃப் வேறன்னு கிடையாது. மன்ஹஜ் ஸலஃப் என்பது அல்லாஹ் நபிக்கு எதை மார்க்கமா கொடுத்தானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வச்சு நடைமுறைப்படுத்தி காட்டினாங்களோ அந்த மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை நேர்வழியில இருந்து அணுகிறதுக்கான ஒரு பாதை தான் மன்ஹஜ் ஸலஃப். விளங்குங்களா? இந்த பாதையில நம்ம அணுகினாதான் சரியான பாதையில பயணிக்க முடியும். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சொன்னா, ஏதோ பயான் கேட்டோம், ஒரு தலைப்பை நம்ம பார்த்துட்டு போனோம், புறம் பேசுறதை பத்தி பேசினாங்க, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசினாங்க, நோன்பினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசினாங்க, ஹஜ்ஜினுடைய கடமைகளை பத்தி பேசினாங்க. அப்படி இல்லை, இது மார்க்கத்தை விளங்குறதுக்கு முக்கியமான ஒரு அடிப்படை. இதை யார் எடுத்துக்கிட்டு சரியா பயணிக்கிறாங்களோ அவங்க நேர்வழியில போவாங்க. இதை விட்டு அவங்க தவறான பாதைக்கு தான் போவாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல அவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய உம்மத்து 73 கூட்டமா பிரிக்கும், எல்லாருமே நரகத்துக்கு போவாங்க, ஒரே ஒரு கூட்டத்தாரை தவிர. அவங்க யாருன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நானும் எனது சஹாபாக்னு சொன்னாங்க. எனவே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை ஒவ்வொரு முஸ்லீம் அவசியமா அறியணும், அது தெரிஞ்சு வச்சிருக்கணும், அதை பற்றி பிடிக்கணும். அப்போதான் நம்ம மார்க்கத்துல தெளிவா இருக்க முடியும். குர்ஆன் ஹதீஸ்ன்ற பேர்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தரத்துக்கும் அலல் பைதா, நான் உங்களை தெளிவான நீரோடை மீது விட்டுட்டு போறேன். லைலுஹா வ நஹாருஹா சவா, அதனுடைய இரவும் பகலும் சமமானது. என்ன அர்த்தம்? இரவு கூட பகல் மாதிரி பிரகாசமானது. லா யஸீகு அன்ஹா பாதி இல்லா ஹாலிக், அழிவை நாடியவரை தவிர யாரும் அதை வழிகட்டு போக மாட்டான். யார் அழிவை நாடுறானோ அவன் தான் அதை வழிகட்டு போவோம். மார்க்கம் தெளிவா இருக்கு. அந்த தெளிவாக இருப்பதற்கான வழிமுறையைத்தான் இந்த மன்ஹஜ் ஸலஃப் என்ற பாதை நமக்கு தெரியப்படுத்துது. இதை யார் பற்றி பிடித்திருக்கிறாங்களோ அவங்க நேர்வழியில பயணிப்பாங்க. யார் இதை விட்டுடுறாங்களோ அவங்க நேர்வழியை விட்டு விலகிட நேரிடும். ஆகவே இதுதான் மன்ஹஜ் ஸலஃப் சம்பந்தமான சில முக்கியமான தகவல் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். கடைசியா
சஹாபாக்குடைய விளக்கம்னா என்னன்றது நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். சஹாபாக்கள் விளக்கம் என்பது ஏதோ தனி வகி கிடையாது, 2 வகி தான். அந்த 2 வகியை விளங்குவதற்கான அணுகுமுறை தான் விளக்கம். எப்படி புரியணும் விளங்குறோன்ற அந்த முறை தான் என்ன சொல்லணும். அப்ப அதை விளங்குறதுக்கு சில முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா சஹாபா விளக்கம் என்பது முதலாவது அம்சம் என்ன வரும்னு சொன்னா இஜ்மா சஹாபா. சஹாபாக்கள் ஒரு விஷயத்துல ஒருமித்த கருத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது மார்க்கத்துல அடிப்படை, அதுக்கு முரண்படவே கூடாது. ஒருத்தர் முரண்பட்டா வழி தவறி போயிடுவார். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை எப்படி நம்பணும்? நேரடியாக நம்பணும். ஏன்? சஹாபாக்கள்ல எந்த ஒருவர்கிருந்தும் அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள்ல மாற்று பொருள் கொடுத்தோ, மறுத்தோ, வியாக்கியானம் கொடுத்தோ, வேறு பொருள் அர்த்தத்துல விளங்கணும் ஒப்பிட்டோ வரல. அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை நேரடியா நம்பினாங்க. இப்படித்தான் நம்ம நம்பணும். இதுல அவங்க அனைவருடைய கொள்கையும் ஒண்ணுதான். இத முதலாவது அம்சம். அப்போ சஹாபாக்களுடைய விளக்கம்னா அதுல பிரதானமா என்ன வரும்? இஜ்மாவு சஹாபாக்கள். சஹாபாக்கள் விஷயத்த ஒருமித்த கருத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது நமக்கு ஆதாரம். அதுல ஒருபோதும் முரண்படவே கூடாது. அடுத்து சஹாபாக்களுடைய விளக்கம் ரெண்டாவது அர்த்தத்துல என்ன வரும்? ஹுக்முல் மர்ஃபு. ஹுக்முல் மர்ஃபு, மர்ஃபுடைய தரத்துல வரக்கூடியது. என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ்வை தொட்டு ஹதீஸ்களை சஹாபாக்கள் சொல்லுவாங்க. சில சம்பவங்கள் சில விஷயங்களை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை தொட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. ஹிஜ்ரி 35 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலைக்கு முன்பு வரை மார்க்க சட்டங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற மாதிரிலாம் முழு அறிவிப்பெல்லாம் வராது. வெறும் சட்டத்தை மட்டும் தான் சொன்னாங்க. எப்போது ஹிஜ்ரி 35 வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்களோ ஃபித்னா பரவு, குழப்பங்கள் வருது. அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் பேர்ல மார்க்கத்தின் பேர ஒருத்தர் சொல்றதா இருந்துச்சுன்னா யார் உனக்கு சொன்னா, இது யார் சொன்னான்ற பேரெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சட்டமா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட விளங்கினாங்க, புரிந்து கொண்டார்கள். தீர்ப்பாக கேட்கும்போது அதை அப்படியே சொல்லுவாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு கருத்தை சஹாபி சொல்றாங்க, அந்த கருத்து சுய கருத்தா இல்லை, அந்த கருத்து சுய கருத்தாவும் இல்லை, சொந்த கருத்தாவும் இல்லை. அப்படி ஒரு கருத்து முன் கொடுக்கப்பட்ட வேதங்களுக்கு எடுக்கப்பட்டதா இல்லை. அப்படி ஒரு கருத்தை சஹாபி சொல்றாங்கன்னா அது யாருடைய இதுல வரும்? ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்கன்ற ஹதீஸுடைய சட்டத்துக்கு கீழே வந்துடும். உதாரணத்துக்கு பாருங்களேன், வசியா குர்சி சமாவாத்தி வல்லம். குர்சி இருக்கு தெரியுமா? குர்சினா என்ன? அர்ஷன்றது நம்ம சொல்றது அந்த சிம்மாசனம் சொல்லலாம். அரபி அகராதியில சிம்மாசனம். அல்லாஹ்வுடைய அர்ஷ், அர்ஷுக்கு மேல அல்லாஹ் உயர்ந்து இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அர்ஷ். குர்சினா என்ன? அல்லாஹ்வுடைய பாதம் இருக்கின்ற இடம்னு வருது. மௌதியுல் கதமைன். குர்சினா அல்லாஹ்வுடைய பாதம் இருக்கக்கூடிய இடம். இது யாருக்கு தொட்டு வருது இந்த அறிவிப்பு? ரசூலுல்லாஹ்வை தொட்டு வரல. அப்துல்லா பின் அப்பாஸ் என்ற சஹாபி சொல்றாங்க, ஆதாரபூர்வமான அறிவிப்பு. குர்சின்னா மௌதியுல் கதமைன். ஒரு ஹதீஸ்ல கூட வரும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 7 வானம் இருக்குல்ல, இந்த பிரபஞ்சம், இந்த 7 வானம் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு முன்பு எப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மைதானம் இருக்குது. அந்த மைதானத்துல ஒரு இரும்பு வளையம் இருக்கு. அந்த இரும்பு வளையம் தான் 7 வானம் பிரபஞ்சம். அந்த மைதானம் தான் அல்லாஹ்வுடைய குர்சி. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்பு இந்த குர்சி எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பெரிய மைதானம். அந்த மைதானத்துல மத்திய பகுதியில் ஒரு இரும்பு வளையம் இருக்கு. அந்த இரும்பு வளையம் தான் குர்சி. அந்த பெரிய மைதானம் தான் அர்ஷ். இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான நமக்கு என்ன விளங்குது? அர்ஷ் வேற, குர்சி வேற. குர்சிக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? குர்சினா என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய கால் இருக்கின்ற இடம்னு வருது. இது ரசூலுல்லாஹ் தொட்டு வரல. யாரு தொட்டு வருது? அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ற சஹாபி தொட்டு வருது. இப்போ நான் கேட்கிறேன், நம்மள மார்க்கம் அவ்வளவு தெரியாது. அவரு மார்க்கத்துல குர்ஆன்ல ஒரு ஆயத்தை படிச்சுட்டு இந்த ஆயத்துக்கு இதுதான் விளக்கம் சொல்லுவாரா? நம்மளே ஒருத்தவங்க ஆளும் படிச்சவங்களா இருக்கட்டும், அல்லது பெருசா மார்க்கத்தை படிக்காதவங்களா இருக்கட்டும், அவங்களை கூப்பிட்டு குர்ஆன்ல இந்த ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்லணும்னு கேட்கணும். அவரு புதுசா ஒரு விளக்கத்தை சொல்றாரு, இது வரைக்கும் கேள்விப்படாத ரசூலுல்லாஹ் தொட்டு வராது சொல்லுவார் அவரு. நம்ம சொல்லுவோமா? அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்றாங்க, எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையா உங்களுக்கு? எப்படி சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? இத ரசூலுல்லாஹ் தான் கேட்டிருக்கிறாங்க. அவங்க பேரை சொல்லனாலும் எங்க இருந்தது சட்டம்? ரசூலுல்லாஹ் தொட்டு வரக்கூடிய அறிவிப்பு தான். இதுதான் சொல்லுவாங்க. ஹதீஸ்களை 2 விதமா பிரிப்பாங்க. ஹதீஸ்களை ஒண்ணு சரியஹ். சரியஹ்னு சொன்னா
நேரடியாகவே ரசூலா விட்டு வரக்கூடிய அறிவிப்புகள். இன்னொரு சொல்லுவாங்க கைரு சரியஹ், அதாவது நேரடியா இல்லாம மறைமுகமா இன்டைரக்டா ரசூலா விட்டு வரக்கூடிய அறிவிப்பு. அது மாதிரி உள்ளதுல ஒன்று தான் இது. இதற்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. என்ன உதாரணம்? இப்போ ஜக்காத்து நம்ம கொடுக்கணும். இப்போ நகை இருக்குது, பணம் இருக்குது, அதே மாதிரி வந்து நமக்கு வந்து வியாபார முதலீடு இருக்குது. இதுல ஜக்காத்து நம்ம எப்படி செய்யணும்? ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். பஹால் அலையின் ஹவுல், அதன் மீது ஒரு வருடம் கடந்தால் ஜக்காத்து கொடுக்கணும்னு வருது. இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு 2 விதமான அறிவிப்பு வருது ஹதீஸ்ல. ஒண்ணு என்ன, அலி ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அறிவிக்கிற மாதிரி வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த பொருட்கள் மீது ஒரு வருடம் கடந்தால் அதில் ஜக்காத்து கடமை. ஆனா அந்த அறிவிப்பு லைஃபா இருக்கு, பலவீனமா இருக்கு. இன்னொரு அறிவிப்பு வருது, அந்த அறிவிப்பு ஆதாரப்பூர்வமான இருக்கு, சரியா இருக்கு. ஆனா அது யார் சொல்ற மாதிரி வருது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வரல, யார் சொன்ன மாதிரி வருது? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி வருது, அவங்களுடைய சொந்த கூற்று மாதிரி வருது. அப்பதான் கேட்கிறோம், எந்த ஒரு கூற்றை ஒரு சஹாபி சொந்த கருத்தை சொல்ல முடியாதோ, முன் கொடுக்கப்பட்ட வேதங்களை எடுத்து சொல்லையோ, அது எதுல வந்துடும்? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸுடைய சட்டத்துக்குள்ள வந்துடும். அப்படி பல விஷயங்கள் வரும். அப்ப சஹாபா விளக்கம்னா முதலாவது இஜ்மாஉ சஹாபா, இரண்டாவது மர்ஃபூடைய தரத்துல உள்ளது, மூன்றாவது சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்து மக்கள் மத்தியில பரவலா போகுது, அதை யாரும் மறுப்பு தெரிவிக்கல, அதைத்தான் சொல்லுவாங்க அல் இஜ்மாஉ சுகூத்தி, மறைமுகமான இஜ்மான்னு. அதுவும் பல அறிஞர்கள் அதையும் ஆதாரமா எடுத்திருக்கிறாங்க. நாலாவது சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்து ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் அதுக்கு மாத்தமாவும் சஹாபாக்கள் சில பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி நிலைகள் என்ன பண்ணும்? இந்த ரெண்டு கருத்துல யாருடைய கருத்தை பின்னாடி வந்து ஆலயங்கள் அறிஞர்கள் குர்ஆனுக்கு நெருக்கமா காட்டாங்களோ அது பக்கம் போகும். உதாரணத்துக்கு பாருங்க, பெண்கள் அணியிறாங்கிற நகை, பெண்கள் அணியக்கூடிய நகை, அணியக்கூடிய நகைனா என்ன? அவங்க அவங்க அம்மா அப்பா வந்து 100 சவரம் 200 சவரம் கொடுப்பாங்க, அது அவங்க வீட்டுல பீரோல லாக்கர்ல வச்சிருப்பாங்க. அது இல்லை, அணியக்கூடிய நகைன்னா ரெகுலரா பெண்கள் அணியக்கூடிய நகை. உதாரணத்துக்கு ஒரு 5 சவரம் 10 சவரம் பெண்கள் அணிவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நகை. அந்த நகையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஜக்காத் இருக்கா இல்லையா? இதுல சஹாபாக்களை தொட்டு கருத்து வேறுபாடு இருக்கு. சஹாபாக்கள்லே சிலர் என்ன சொல்றாங்க, இது அணியக்கூடிய ஆடை மாதிரி. அணியக்கூடிய ஆடைனா என்ன? நம்ம ட்ரெஸ்ஸை போடுறோம், செப்பலை போடுறோம், அது மாதிரி நகை அணியக்கூடிய நகை என்பது என்ன? பெண்கள் ரெகுலரா அணியக்கூடிய 5-10 சவரம் நகை இருக்கும். இது வந்து இதுல ஜக்காத் இல்லைன்றாங்க. சஹாபாக்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க, இல்ல அதுக்கும் ஜக்காத் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய விளக்கம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கும்போது அது இந்த அம்சங்கள் தான் இடம்பெறதை பார்த்தோம். முதலாவது இஜ்மாஉ சஹாபா, சஹாபாக்கள் ஒரு கருத்தை வந்து ஒருமித்து சொன்னாங்கன்னா அது என்ன மார்க்கத்துல அது அவசியமா நாம எடுக்கணும். அதுதான் சஹாபாக்களுடைய விளக்கத்துல பிரதானமானது. அடுத்து இரண்டாவது, சஹாபி ஒரு கருத்து சொல்லி அந்த கருத்து அவங்களோட சொந்த யூகமாகவும் இல்லை, முன் வேதம் கொடுக்கப்பட்டு எடுக்கப்படலன்னு சொன்னா ஃபி ஹுக்மில் மர்ஃபூ, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஒரு சட்டத்தின் கீழே அது வந்துடுறதை பார்த்தோம். மூணாவது அல் இஜ்மாஉ சுகூத்தி, சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அது மற்ற சஹாபாக்கள் மத்தியில பரவலா அந்த கருத்து போய் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொன்னா உடன்படல, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொன்னா அது இதுல வந்துடும், அதுவும் மறைமுகமான அந்த ஒருமித்த கருத்துல வந்துடும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அடுத்து நாலாவது, சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, சில சஹாபி அதுக்கு மாற்றமான கருத்தையும் சொல்றாங்க. சஹாபாக்களுக்குள்ளே ஒரு சில விஷயத்துல கருத்து வேறுபாடு வருதுன்னா அதுல எதை எடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது அதுல எது குர்ஆன் இசுக்கு நெருக்கமா இருக்கோ, மற்ற அறிஞர் எது நெருக்கமா இருக்குன்னு காட்டியிருக்காங்களோ அதை எடுக்கணும். உதாரணத்துக்கு தான் சொன்னேன், பெண்கள் அணியக்கூடிய நகைக்கு சேமித்து வைத்திருக்க நகை என்பது வேற, அணியக்கூடிய நகை ரெகுலரா அவங்க அணிந்திருக்கக்கூடிய நகை ஆடை மாதிரி செப்பல் மாதிரி அவங்க ரெகுலரா அணிகிறாங்கன்னு சொன்னா அந்த நகைக்கு ஜக்காத் தரணுமா இல்லையா? இல்ல சஹாபாக்கள் 2 கருத்து இருக்கு. அதுக்கு வேணான்னாங்க, சேமித்து வைத்திருக்க நகைக்கு தரணும், இது தர வேண்டியதுலன்னாங்க. சஹாபாக்கள் இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, இல்ல அதுக்கும் சேர்த்து தரணும்னா. அப்ப இதுல கருத்து ஏற்பாடு இருக்குது. யாருடைய கருத்து நெருக்கமா இருக்கு குர்ஆன் இஸ்லாம்னு பார்க்கும்போது அதுக்கும் ஜக்காத் தரணும் அப்படின்ற கருத்து நீங்க நெருக்கமா இருக்குது. அப்ப அந்த கருத்தை எடுத்துக்கணும். இப்ப சஹாபாக்கள்ல கருத்து வேறுபாடு வந்தா அதுல கடைபிடிக்க வேண்டிய முறை இது. அடுத்து ஐந்தாவது ஒரு விஷயம், சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்து மற்ற மக்கள்கிட்ட போச்சா இல்லையான்ற விவரம் தெரியல. இந்த மாதிரி கருத்தை நம்ம ஆதாரமா எடுக்கணுமா இல்லையா அப்படின்றதுல கருத்து வேறுபாடு இருக்கு. இமாம் அஹ்மது ரபில்லா என்ன சொல்றாங்கன்னா கட்டாயம் அதை எடுக்கணும்ன்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அது எடுக்க வேண்டியதுன்னாங்க. இது என்ன, இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்துக்கு
எதிராக எந்த ஒரு கருத்தும் வந்து போன மாதிரி முதல்ல மக்கள் மத்தியில் பரவச்சாலன்ற விவரமே தெரியல. அப்படி ஒரு கருத்து வந்துச்சுன்னா அது எடுக்கணுமா இல்லையா, அது ஆதாரமா ஆகுமா இல்லையா, இதுல கருத்து வேறுபாடு கொண்டு இருக்காங்க. இதுதான் மன்ஹஜு ஸலஃப்னு சொன்னா, சஹாபாக்கள் சொன்னா இதுதான் அந்த கருத்துல உள்ள அம்சங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக நிமிக்கலாவுடைய நம்ம மாலையிலிருந்து நம்ம பார்த்தோம் மன்ஹஜ் ஸலஃப்னா என்ன, அதுக்கு என்னென்ன விளக்கம், அது யாரை குறிக்கும், அதுல யார் வருவா, அதனுடைய புரிதல் என்ன, விளக்கம் என்ன, அதுக்கான ஆதாரங்கள் என்ன, அதை ஒருத்தர் விட்டார்னா அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். குர்ஆன் சுன்னாவை சலஃப் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்களோ அப்படிதான் விளங்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான அடிப்படை. இதை நிறைய பேர் விடுறதுனால தான் பல வழிகேடுகளும் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உருவாகுது. ஆகவே அது வரக்கூடாதுன்னு சொன்னா இந்த அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அது தொடர்பான விஷயத்துல நம்ம சில விஷயங்களை தெரியப்படுத்தணும். அதை விளங்கி இருந்து இது தொடர்பான உண்மையான நிலையை அறியக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.